சென்னை புளியந்தோப்பு KM கார்டன் சாலையில் முழங்கால் அளவு தேங்கியுள்ள கழிவு நீரில் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். டெங்கு, மலேரியா பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னை திருவிக நகர் மண்டலம் புளியந்தோப்பு பகுதி 77வது வார்டுக்குட்பட்ட KM கார்டன் பகுதியில் 15 தெருக்கள் உள்ளன. இங்கு சுமார் 5000 பேர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் உள்ள குடியிருப்புகளை கடந்த 6 நாட்களாக கழிவுநீர் சூழ்ந்து அப்பகுதி தீவு போல் காட்சியளிக்கிறது. அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுவதுடன் கொசுக்கள் உற்பத்தியும் பெருகியுள்ளது. இதனால் டெங்கு, மலேரியா காய்ச்சல் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்து வருகிறார்கள். வீட்டில் உள்ள குழாய்களில் குடிநீருடன் கழிவுநீரும் கலந்து வருவதால் மக்கள் தண்ணீரை பருக முடியாமல் தவித்து வருகின்றனர். மழை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் பெய்யுது. ஆனால் மழை அவ்வளவுமே இல்லை. ஆனால் தண்ணி தொட அளவு இருக்குது. ஜனங்க இங்கே பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போக முடியல, சாப்பாடு செய்ய முடியல, வாந்தி, மழக்கம், ஜுரம் இவளையெல்லாம் இந்த இடத்துல அதிக மக்கள் வகித்து கொண்டிருக்கிறது. அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் எந்தவித நிரந்தர தீர்வு ஏற்படாததால் ஆத்திரமடைந்துள்ள அப்பகுதி மக்கள் தேங்கியுள்ள சாக்கடை நீரில் நின்று ஜெபம் செய்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர்.